அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நாங்களும் இந்த மண்டபஜிலி மரசி மூதேவை பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கொண்டு தான் வாரோம். அதில் முக்கியமாக இவன் முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொன்னான். இவனோட வாயில் சொன்ன வீடியோவை நாங்கள் உலமா சபைக்கு டெக் பண்ணி அனுப்பினோம். எந்த நடவடிக்கையும் உலமா சபையில் எடுக்கல. இன்னொன்று, இவன் எல்லாம் லேடிஸையும் எல்லாம் பொம்பளை வேலையும் தமிழ் சிங்களம் முஸ்லீம் கிறிஸ்டியன் எதுவும் இல்லாமல் வார எல்லா பொம்பளையும் அவனோட அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கிறான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவனுக்கு தலைப்பாவையும் கட்டி விட்டு மதரசா பிள்ளைகளோடு தான் இவன் பழகுறான். முழுக்க மதரசா பிள்ளைகளோடு தான் ஈக்கிறான். ஆனால் உலமா சபையால் நாங்கள் எவ்வளவு சொல்லியும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கல. இப்போ உலமா சபைக்கு இதே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம். உலமா சபையால் நடவடிக்கை எடுக்கலாட்டி நாங்கள் இப்போ ஐநா சபைக்கு தான் போயிருக்கோம். எங்களுக்கு ஒரு ஆடியோ ஒரு தாத்தா அனுப்பினாங்க. அந்த தாத்தா பேசுகிறத கேளுங்க. அவங்களோட அனுமதியோடு தான் நாங்கள் இதை போடுறோம். அவங்க என்ன பேசுகிறேன்னு முதல்ல கேட்டுட்டு வருமா நாங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த வாய்ஸ் பதிவு பண்ணுறது என்னான்னு சொன்னால், ஆஷிஃப் அஸ்லம் ஒரு எஃபியில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தான். அந்த போஸ்ட்டுக்கு நான் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணினேன். நான் தேவையில்லாத முறையில் கமெண்ட் பண்ணலை. நான் அதுக்கு பதிலாக ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கு அவன் என்ன செஞ்சுருக்கணும், அது பிடிக்கலைன்னா ஒன்றும் அதை டிலீட் பண்ணி போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னையே பிளாக் பண்ணிருக்கணும். அசிங்கமான முறையில் தேவையில்லாத முறையில் எனக்கு அவன் அந்த கமெண்ட்டுக்கு பதில் போட்டிருந்தான். நான் ஒரு பெண்ணு தெரியும். அந்த ஃபேஸ்புக்கில் என்னோடய பேரோடு தானே வந்திருக்கும். நாங்கள் ஃபேக் இல்லை தானே. அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கணும், பிடிக்கலைன்னா பிளாக் பண்ணியிருக்கணும். நீ என்னத்துக்கு ஏண்ட போஸ்ட்டை பார்க்குறாய்? உனக்கு வேலை இல்லையா? 6 மணியாகவே நான் குளித்து ரெடியாகிடு உன்னை மாப்பிள்ளை வீட்டுக்கு வரக்கோல. நீ என்னத்துக்கு எந்த மயிரை பிடுங்க போறியா? உன்னையால் என் மயிரை பிடுங்கக்கூட முடியுமான்னு பச்சை அசிங்கமான முறையில் இவன் எனக்கு பேசி கமெண்ட் பண்ணியிருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத இவனுக்கா தலப்பா கட்டுறாங்க. தலப்பாட்டா என்னான்னு தெரியுமா? தலப்பாக்குள்ளே அங்கீகாரம் தெரியுமா? ஒரு தலப்பா கட்டுறது இருந்தால் அவங்க 30 ஜூசஸ் எத்தனை வருஷம், 2 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்பட்டு ஓதி சாப்பாடு விஷயங்கள் தியாகம் பண்ணி அப்படிப்பட்டு அந்த குருவான மனசில் சுமந்து தான் அவங்க தலப்பாவை கட்டுறாங்க இல்லையா? அப்போ அந்த தலப்பாக்குரிய ஒரு அங்கீகாரம் இவன்கிட்ட இருக்குதா? அப்போ ஏன் இவனை இவ்வளோ தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறாங்க? இவனுக்கு உண்மையை சொல்ல போனால் இவனுக்கு பேசவே தெரியாது. இவனுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியும். இவனோட காசு திமிர் இவனுக்கு. அந்த யார் உதவி பண்ணுறாங்க அந்த காசை வச்சு கொண்டு திமிரில் ஆடுறான். இவன் உழைச்சி சம்பாதிக்கிறானா? இவன் என்னைக்காவது உழைச்சி சம்பாதிக்கிறானா? ஊராங்காசில் தான் இவன் வாழ்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டால், இவன் பெண்களை வீடியோ பண்ணுறான். அவன் பெண்களோட அனுமதி இல்லாமல் தான் வீடியோ எடுக்கிறான். ஒரு அந்நிய பெண்களை வீடியோ பண்ணுறது ஹராமா ஹலாலா? நான் இவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இவங்களோட போஸ்ட்டுக்கு நான் லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ இல்லை. காரணம் என்னான்னு கேட்டால் அதையும் பார்த்து பிளாக் பண்ணிடுவான். அதனால தான் இவங்க போஸ்ட்டுக்கு நான் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணல. நான் இவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். ஆனால் எந்த அனுமதியோடு தான் நான் இந்த வாய்ஸை இவங்களுக்கு அனுப்பி வச்சேன். இதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படின்ட்டு. காரணம் என்னான்னு கேட்டால், ஒரு பெண்களுக்கு தெரியாமல் வீடியோ பண்ணுறேன். கத்தி கூறான். தாத்தா சொன்னது எல்லாத்தையும் கேட்டீங்க தானே. அவங்களே தைரியமாக வந்திக்கிறாங்க முன்னுக்கு. இவனை உலகத்துக்கு இவனை மூஞ்ச காட்டுவோம் சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க எங்களுக்கு பகிர்ந்துருக்கிறாங்க. மக்களே, இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி ஒரு கண்ணாடி ஒன்று போட்டிக்கிறாங்க, சன்கிளாஸ் ஒன்று போட்டிக்கிறான். அந்த சன்கிளாஸில் கேமரா இருக்குது. இதில் பொறுமதி எவ்வளோன்னு நாங்கள் விசாரித்து பார்த்தா 1,78,000 ஸ்ரீலங்கா சல்லிக்கு வருது. வேலை வெட்டி இல்லாத இந்த மூதேவிக்கு இந்த கிளாஸ் வாங்குறது எங்கேயால சல்லி. ஒருவேளை சன்னிலியோண்ட வாப்பா தான் இவனுக்கு இந்த சன்கிளாஸை வாங்கி கொடுத்தானான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் எல்லா பொம்பளையிலையும் அவனோட அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறான். இன்னும் கூத்து கொஞ்சம் மீக்குது. அதால் அவன் என்ன செய்கிறான்னு மக்களே நீங்கள் பாருங்கள். கேமரா ரெக்கார்டிங் என் கிளாஸ்ல கேமரா அவளை நான் டிக்டாக்ல போடு நீங்களும் வருவீங்க. கத்துறதுக்குல அவளை போயிட்டு எடுக்க போகுது. பேரை போடுவேன். இன்னும் வாங்க போடுவேன். முந்தி உங்கள்ட்ட ஐட்டம் கூட இவன் குறவாகி போயிட்டா இல்லைனா எங்களுக்கு இப்படி இவனுக்கு பதில் ஒன்று கொடுக்கல. ஏன் மற்ற பொம்பளைகளில் வீடியோ எடுக்கிறேன் அவனோட பொண்டாட்டியை காட்டுண்டு. ஆனால் இவனோட பொண்டாட்டியும் காட்டி கொண்டு தான் இருக்கிறான். அதையும் பாருங்கள். Can you feel it? Oh, can you feel it?
Can you feel it? Alright. பார்த்தீங்க தானே டியூலக்ஸ் விளம்பரத்துக்கு மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் இது பண்ணிக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, அவனோட பர்சனல். அவனோட பொண்டாட்டின்னு மூஞ்ச காட்டினதுக்கு நாங்கள் அப்படி காட்டுறதில்ல, அவனோட மூஞ்ச மறைச்சிக்கிறோம். அந்த தங்கச்சிட வேறு என்ன செய்ய? இப்படியா கேட்ட ஒரு துப்பு கெட்டவனையா மதரசா பிள்ளைகளோடு சேர விட்றீங்க? இவனுக்கா தலப்பா கெட்டினீங்க? இவனோட பிள்ளைகள் மதரசா பிள்ளைகள் இருந்தால் உருப்படுமா? அதை யோசிச்சு பாருங்கள். டியூலக்ஸ் விளம்பரத்துக்கு பொண்டாட்டியோடு ஈக்கிறான். அப்போ தண்டை பொண்டாட்டியே உலகம் முழுக்க எல்லாத்தையும் பார்க்கணுன்னு காட்டுறவனுக்கு மற்ற பொம்பளை காட்டுறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இவன் தலைப்பை போட்டிக்கிறே தான் எங்களுக்கு பெரிய விஷயம். தலைப்பா கெட்டு விட்ட அம்ஜத் மௌலவி, ரவுலத்துல் உலமா பிரின்சிபல், நீங்கள் சோத்தை தின்றீங்களா இல்லாட்டி வேறு ஏதாவது சரி தின்றீங்களா? சந்தேகமாயிக்கு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ரவுலத்துல் உலமா பிரின்சிபல் அம்ஜத் கிட்ட எந்த அடிப்படையில் இவனை உங்களோட மதரசாவில் மெம்பர் ஆக்குறீங்க? அதுவும் எட்மின் டீமில். இவன் ஒழுக்கமே இல்லாதவன். போகிற வார பொம்பளையில் வீடியோ எடுக்கிறேன் ஸ்பை கேமரா வச்சு. அதுவும் அவங்கள தெரியாமலே ஸ்பை கேமரா வச்சு அவங்கள வீடியோ எடுக்கிறான். அப்போ இந்த தகுதி இருந்தால் நீங்கள் அவங்களோட மதரசாவில் மெம்பர் ஆக்குவீங்க. உங்களுக்கு தெரியாத குர்ஆனும் இல்லை, உங்களுக்கு தெரியாத அதிசயம் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒன்றை சொல்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரண்ட பெர்மிஷன் இல்லாமல் அந்த வீட்டை எட்டி பார்த்தா அவன்கிட்ட கண்ரெண்டை பிடுங்கலான்னு குர்ஆனில் சொல்லியிருக்கு. ஆனால் இவன் ரோட்டில் இருக்கிற எல்லாம் பொம்பளைலாம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறான், அவங்களுக்கு தெரியாமல். இந்த அடிப்படையை வச்சு தான் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க உங்களோட மதரசாவில் மெம்பர்ஷிப்பை இவனுக்கு. இவனோட அந்த மதரசா பிள்ளைகள் இருந்தேன்டா எப்படி அந்த பிள்ளைகள் உருப்படும்? அல்லாஹ் காப்பாற்றணும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் அறிவு கொடுத்திக்கிறான் தானே. இவனோட உங்களோட மதரசா பிள்ளைகள் இருந்தேன்னா அந்த பிள்ளைகள் நாசமாகும். நாளைய தலைமுறையை இவன் நாசமாக்கி விட்டுருவான். நாங்களும் இவனுக்கு எகெயின்ஸ்டாக வீடியோ போட்டுக்கொண்டு தான் வரோம். மக்களே, தயவு செய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போயிட்டு சேர்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிட்டுரும். இவனோட சுயரூபத்தை முழு உலகத்துக்கும் காட்டுங்க. இவனை இந்த மதரசா விட்டு எப்படியாவது சரி விரட்டுங்க. நல்ல வேலை இந்த டியூலக்ஸ் விளம்பரத்தோடு போச்சு. சவுக்காரம் விளம்பரம், செம்ப விளம்பரம் எல்லாம் இருந்தேன்டா, குளிக்கிற விளம்பரமாக இருந்தால் அதையும் செய்வான் ஒய்ஃபோட. வேறு வழி இல்லை. மற்றவங்களோட பொண்டாட்டி எல்லாத்தையும் அவனோட அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கிறேன்டா இவன் நல்லவனா. அதனால் இப்படி நான் பேசுகிறதுல நியாயம் ஒன்று இருக்கு. இதை பார்த்து கொண்டு ஏன் சம்மந்தப்பட்ட நபர்கள் சும்மா இருக்கிறாங்களோ தெரியாது. தலைப்பாக்கெட்னே தான் பாவம். ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் முக்கியம். அந்த ஒழுக்கம் இந்த நாய்கிட்ட இல்லை. பச்சையாக பேசுகிறான் ஊத்த பேச்சால். ஒரு பேட் காமெண்ட் அடிங்களே, அதுக்கு மேலே இவன்ட வாயிலேருந்து வாரதெல்லாம் அவங்களுக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் காதுக்கு. கடைசியாக சொல்கிறேன், இந்த ரவுலத்துல் உலமா பிரின்சிபல் அம்ஜத்துக்கு இவனை மதரசா பிள்ளைகளோடு சேர விடாதீங்க. உலமா சபைக்கும் தாழ்மையான வேண்டுகோள், கண்ணியமிக்க உலமா சபைக்கு தாழ்மையான வேண்டுகோள். எப்படியாப்பட்ட ஒரு மூதேவியை எப்படி நீங்கள் மதரசா பிள்ளைகளோட பழக விடுவீங்க? பொம்பளெல்லாம் வீடியோ எடுக்கிறான் தெரியாமல். அப்போ இவனை பார்த்து அந்த பிள்ளைகள் பழவினா வார தலைமுறையே நாசமாகிடு. அம்ஜத் மௌலவி குர்ஆன் ஓதிப்பார். இப்போ நான் திருக்குறளில் இருக்கிற ஒரு வசனம் ஒன்று சொல்கிறேன், அதை சொல்லிவிட்டு இதை முடிக்கிறேன். ஒழுக்கம் விருப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லி ஒன்று இருக்கி. அதில் மீனிங்கை அம்ஜத் மௌலவிக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குறள் எண் 131. குறள்: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு மனிதனுக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம். அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிருக்கும் மேலாக போற்றி காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள்.